ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் பார்ட் 3 வீடியோவோட கண்டினியூட்டி பார்ட் 4 வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 22nd question. The final stage of grieving. Answer: acceptance. It is stage and accepted regarding loss. Okay. Next, 23rd question. ஐடென்டிஃபை இமேஜ். இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக ஒன்று இமேஜ்லேயோ இல்லை இது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸா இல்லை மெட்டபாலிக் அசிடோசிஸா ஆல்கலோசிஸா இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நார்செட்டாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி, ஜிப்மர், நிம்ஹான்ஸு, நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வேணாலும் பார்த்தாலும் இந்த ஏபிஜி சம்மந்தமாக கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். Identify the image. Answer: ABG machine. That means arterial blood gas analysis, sometimes called blood gas analysis. Okay. It helps to measure the levels of oxygen and carbon dioxide in your body. இந்த மெஷின் எதை மெஷர் பண்ணும்? நம்ம பாடியில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. லங்ஸ் கரெக்டாக இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? லங்ஸ் கரெக்டான அளவுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்குதா, கரெக்டான அளவில் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுதா, இந்த பைகார்பனேட் மூலிமா வேல்யூ மூலிமா கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏபிஜி எடுக்கிறத பற்றி ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏபிஜி எந்த சைட்டில் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஜி அதுலேயே இருக்குது ஆர்டீரியல் பிளட் கேஸ். ஸோ ஆர்டரியிலேருந்து தான் பிளட் எடுக்கணும். மோஸ்ட் காமனாக எந்த சைட்டில் எடுப்பாங்கன்னா ரேடியல் ஆர்டரியில் எடுப்பாங்க. இல்லை ரேடியல் ஆர்டரியில் எடுக்க முடியலனா ஃபெமோரல் ஆர்டரி இல்லைன்னா பிரேக்கியல் ஆர்டரியிலலாம் எடுப்பாங்க. இந்த ரேடியல் ஆர்டரியில் இந்த ஏபிஜி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அந்த ஹேண்டை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே அல்னார் ஆர்டரிலையும் ரேடியல் ஆர்டரிலையும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு மறுபடியும் ஹேண்டை ஓப்பன் பண்ணும்போது அங்கே பிளட்டு ரீஃபில் ஆகிறது 5 to 15 செகண்ட் மினிட்ஸ்க்குள்ளே 5 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் ரேடியல் ஆர்டரியில் ஏபிஜி எடுக்கணும். இல்லைன்னா அதை அந்த ப்ரொசீஜரை பண்ணக்கூடாது அங்கே. ஸோ இந்த இது இருக்குது. இந்த டெஸ்ட்டு ஆலன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏபிஜி பண்ணுறதுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா ப்ரீ ஹெப்பாரினைஸ்டு ஏபிஜி சிரேஞ்ச் தேவை. சம்டைம்ஸ் 2 ml சிரிஞ்சிலே ஹெப்பாரின் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு சிரிஞ்ச் எம்டி சிரிஞ்சில் ஹெப்பாரினை எடுத்து அதை ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு அந்த சிரிஞ்சை எடுத்து வச்சுருக்கணும். அந்த சிரிஞ்சில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹெப்பாரின் சொல்யூஷன் இம்பார்ட்டன்ட் ஏபிஜிக்கு. ஓகே, ஃப்ளஷ் பண்ண சிரிஞ்சு. இதே இந்த ஹெப்பாரின் அதிகமாக அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அதை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு விட்டுறணும். அந்த சிரிஞ்சு எம்டி சிரிஞ்சாக தான் வச்சுருக்கணும். ஹெப்பாரின் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா இந்த பைகார்பனேட் வேல்யூ, இந்த PCO2 பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வேல்யூலாம் ரெடியூஸாக காமிக்கும். ஸோ ஏபிஜியோட ரிசல்ட் நம்மளுக்கு மேபி தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏபிஜியில் நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தோம்னா மெயினாக பிளட்டோட pH லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் அல்டிமேட் கோல். அந்த சேம் டைம் பார்த்தோம்னா இப்போ ஏபிஜி ஆர்டரியிலேருந்து நம்ம பிளட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து முடிச்சாச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிரஞ்ச் மஸ்ட் பி சீல்டு இமீடியட்லி. சாம்பிள்ஸ் எடுத்தோடனே சிரஞ்சை ஏன் க்ளோஸ் பண்ணோன்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு PaO2 லெவல் ஹை பண்ணி காமிக்கும். ஸோ ஏபிஜி ரிசல்ட் மேபி தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். வாட் ஆர் த நார்மல் ஏபிஜி லெவல்ஸ்? இதை மக்கப் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் கொஸ்டினே நம்ம போட முடியும். ஆல்கலோசிஸா, அசிடோசிஸா, ரெஸ்பிரேட்டரியா, மெட்டபாலிக்கா அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண. ஸோ இப்போ சொல்லக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இதை மக்கப் பண்ணி வச்சுக்கணும். வாட் இஸ் நார்மல் பிளட் pH? 7.35லேருந்து 7.45. இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. அடுத்து வாட் இஸ் PaCO2 லெவல் அப்படின்னா அந்த 7.35 7.45 சொன்னோமா, அங்கேருந்து 35 45 எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் PaCO2 ஈக்குவல் லெவல் இஸ் 35 to 45. அப்புறம் பைகார்பனேட் லெவல் HCO3 தட் இஸ் பைகார்பனேட்
அந்த லெவல் வந்து 22லேருந்து 26 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டருக்குள்ளே இருக்கணும். அடுத்து PaO2 அது வந்து 80 to 100 mmHg இருக்கணும். நெக்ஸ்ட்டு SaO2 சேச்சுரேஷன் ஓகே SaO2 லெவல் வந்து 95 to 100க்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. again I will tell blood pH 7.35 to 7.45, PaCO2 35 to 45, bicarbonate level 22 to 26, PaO2 80 to 100, SaO2 95 to 100. Next we can see 25th question. List out site of ABG. Already we can see most common site radial artery, next brachial artery, femoral artery. Next 26th question. Main concept. ஆமாம், இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். அல்கலோசிஸா, அசிடோசிஸா, ரெஸ்பிரேட்டரியா, மெட்டபாலிக்கா, காம்பன்சேட்டரியா, அன்காம்பன்சேட்டரியா, அந்த மாதிரிலாம். ஸோ பிளட் பிஹெச் வேல்யூ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எந்த லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 7.35லேருந்து 7.45 வரைக்குள்ளே தான் இருக்கணும். இதே 7.35க்கு கீழே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அசிடோசிஸ். இதே 7.45க்கு மேலே இருந்துச்சுன்னா பிளட் பிஹெச் வேல்யூ தட் இஸ் கால்டு அல்கலோசிஸ். இது கிளியரா? அடுத்தது பார்த்தோம்னா லங்ஸில் என்ன வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னா PaCO2 வேல்யூ, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ பார்ப்போம். அதோட நார்மல் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா 35 to 45. இதே PaCO2 வேல்யூ வந்து லெஸ் தென் 35 அப்படின்னா தட் இஸ் கால்டு அல்கலோசிஸ். இதே PaCO2 லெவல் மோர் தென் 45 அப்படின்னா தட் இஸ் கால்டு அசிடோசிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிட்னியில் பைகார்பனேட். ஓகே, இந்த பைகார்பனேட் வேல்யூ பார்ப்போம். இந்த பைகார்பனேட் வேல்யூ வந்து லெஸ் தென் 22 அப்படின்னா தட் இஸ் அசிடோசிஸ். இதே பைகார்பனேட் வேல்யூ வந்து மோர் தென் 26 அப்படின்னா தட் இஸ் கால்ட் அல்கலோசிஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்தராக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், பிளட்டோட பிஹெச் வேல்யூ வந்து 7.35 to 7.45 இருக்கணும். இந்த 7.35க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது அசிடோசிஸ். இது 7.45க்கு மேலே போயிடுச்சுன்னா அது அல்கலோசிஸ். PaCO2 லெவல் வந்து நார்மலாக 35 to 45 இருக்கணும். இங்கே வந்து உல்டாவாக பிஹெச்க்கு உல்டாவாக இருக்கும். அதாவது PaCO2 லெவல் வந்து லெஸ் தென் 35னா தட் இஸ் அல்கலோசிஸ், மோர் தென் 45னா தட் இஸ் அசிடோசிஸ். ஓகே, அதே மாதிரி பைகார்பனேட் வேல்யூ வந்து நார்மல் வேல்யூ 22லேருந்து 26க்குள்ளே இருக்கணும். இதில் லெஸ் தென் 22 இருந்துச்சுன்னா தட் இஸ் அசிடோசிஸ், மோர் தென் 26 இருந்துச்சுன்னா தட் இஸ் அல்கலோசிஸ். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரோம். வாட் இஸ் ரோம்? இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ROME, ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் மெட்டபாலிக் ஈக்குவல். பிஹெச் வேல்யூக்கு ரெஸ்பிரேட்டரி வேல்யூ வந்து ஆப்போசிட்டில் இருக்கும் PaCO2 வேல்யூ. இதே மெட்டபாலிக் வேல்யூ அதாவது பைகார்பனேட் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரோம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரோம்னா ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் அண்டு மெட்டபாலிக் ஈக்குவல். நெக்ஸ்ட் 27th question. An ABG analysis report shows pH 7.55, PaCO2 value 35, bicarbonate value 33 milli equivalent per liter. That indicate which condition? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதில் 3 விஷயம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு காம்பன்சேட்டரியா அன்காம்பன்சேட்டடா, செகண்டு அசிடோசிஸா அல்கலோசிஸான்னு கண்டுபிடிக்கணும், தேர்டு ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து இது என்ன கண்டிஷன்னு கேட்டாங்கனாவே 3 கேள்வி வரணும் ஞாபகத்தில். இதில் அந்த ஃபஸ்ட்டு கேள்வி கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் காம்பன்சேட்டடா அன்காம்பன்சேட்டடான்னு கேட்காம இருக்கலாம். அந்த மீதி இருக்க 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை போட்டு எழுதி வச்சுக்கணும். இது அசிடோசிஸில் வருமா அல்கலோசிஸில் வருமா, அதை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பிஹெச் வச்சு டிசைட் பண்ணுவோம். அடுத்து ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கான்னு எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? PaCO2 வேல்யூ வச்சு ரெஸ்பிரேட்டரியான்னு பார்த்துக்கலாம், பைகார்பனேட் வேல்யூ வச்சு மெட்டபாலிக்கான்னு அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். இப்போ இங்கே என்ன பிஹெச் கொடுத்துருக்காங்க? 7.55. நம்மளுக்கு என்ன தெரியும்? நார்மலாக பிளட் பிஹெச் வேல்யூ என்ன இருக்கணும்? 7.35லேருந்து 7.45க்குள்ளே இருக்கணும். இங்கே வந்து வேல்யூ வந்து அதிகமாக போயிடுச்சு, 45க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஸோ பிளட் பிஹெச் வேல்யூ மோர் தென் 45க்கு மேலே போச்சு, 45க்கு மேலே போச்சுன்னா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்கலோசிஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்கலோசிஸ். அடுத்து என்ன? PaCO2 லெவல் வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாக PaCO2 வேல்யூ என்னன்னு தெரியும்? 35லேருந்து 45 வரைக்கும் இருக்கணும். ஸோ இங்கே 35ன்னு கொடுத்துருக்கனால இது நார்மல். ஓகே, அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க? பைகார்பனேட் வேல்யூ 33ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே.
நம்மளுக்கு நார்மலாக பைகார்பனேட் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், 22 to 26க்குள்ளே இருக்கணும். இதே 26க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், அல்கலோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 33 இருக்குது. ஸோ இது வந்து மெட்டபாலிக். ஓகே, மெட்டபாலிக் அல்கலோசிஸ். நெக்ஸ்ட்டு 28th கொஸ்டின், pH வேல்யூ 7.32, கார்பன் டை ஆக்சைடு லெவல் 49, பைகார்பனேட் 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. நம்ம காம்பன்சேட்டடாக அன்காம்பன்சேட்டடாக அசிடோசிஸா அல்கலோசிஸா ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கான 3 இது கேள்வி நம்ம மைண்டில் வந்துடணும். இது 3 ஃபஸ்ட்டு கேட்கணும். காம்பன்சேட்டரியா அன்காம்பன்சேட்டரியான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, பிளட்டோட pH வேல்யூ வந்து 7.35லேருந்து 7.45க்குள்ளே இருக்குன்னா காம்பன்சேட்டடு, அந்த வேல்யூக்கும் மேலே போயிருக்கு இல்லைனா அப்நார்மலாக இருக்குன்னா அன்காம்பன்சேட்டடு ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து அசிடோசிஸா அல்கலோசிஸான்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து 7.35 to 7.45. ஸோ 7.35க்கு கீழே இருக்குது pH வேல்யூ. ஸோ இது அசிடோசிஸ். கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து 35 to 45க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அதிகமாக போயிருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாக போகும்போது அதையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசிடோசிஸ்னு சொல்லுவோம். இங்கே பைகார்பனேட்டோட அசிடோசிஸ்னு சொல்லுவோம். இங்கே கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக போயிருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரியில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி பைகார்பனேட் லெவல் வந்து நார்மலாக 22 to 26, இது நார்மலாக இருக்குது. ஸோ இங்கே எதில் ரெஸ்பிரேட்டரியில் ப்ராப்ளம் இருக்குது, அசிடோசிஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். நெக்ஸ்ட்டு 29th கொஸ்டின், இன் விச் டைப் ஆஃப் கேசஸ் கம்ஸ் அண்டர் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். எந்த கேஸ்லாம் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சிஓபிடி பேஷண்ட்டுக்கு ப்ளஸ் லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க, எம்பைசிமா, நிமோனியா, இந்த மாதிரி லங் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கவங்க, நியூரோ டிசீஸ் இருக்கவங்க, பிரெயின் ஸ்டெம் இன்ஜுரி இந்த மாதிரி இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் போகக்கூடிய பேஷண்ட் எது அப்படின்னாவே லங் டிசீஸ் இருக்கவங்க, நியூரோ டிசீஸ் இருக்கவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 30th கொஸ்டின், which patient more prone to get respiratory acidosis problem? ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ப்ராப்ளம்னா யாருக்கு வரும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஞாபகம் வர வேண்டியது லங் டிசீஸ் இருக்கவங்க ப்ளஸ் வந்து நியூரோ ப்ராப்ளம் இருக்கவங்க. ஸோ இங்கே லங் டிசீஸ்னால் மேபி ஏஆர்டி அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, அப்புறம் சிஓபிடி பேஷண்ட்டுக்கு, நிமோனியா பேஷண்ட்டுக்கெலாம், லங் எடிமா பேஷண்ட்டுக்கு, பிரெயின் ஸ்டெம் இன்ஜுரி ஆனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரலான்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ப்ராப்ளம் வரலாம். இப்போ ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்னால் அங்கே கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இங்கே ஞாபகம் வர வேண்டியது இந்த ரோம், ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட், மெட்டபாலிக் ஈக்குவல். எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்க்கும்போது pH வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதுதான் மெயினாக. ஸோ நெக்ஸ்ட்டு 31, which patient more prone to get respiratory alkalosis problem? Answer, hyperventilation, high altitude, anxiety, பெயின், ஃபீவர். இப்போ பேஷண்ட் வந்து ஹைப்பர் வென்டிலேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் ப்ராப்ளம் வரலாம். அதே சமயத்தில் ஹை ஆல்டிடியூட், இப்போ மலை பிரதேசம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெலாம் போகும்போது அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குலு மணாலி இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பேஷண்ட் வந்து சிவியரான ஒரு ஆன்சைட்டியில் இருக்கும்போதோ இல்லை வந்து சிவியரான பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதோ ஃபீவரில் இருக்கும்போதோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் கண்டிஷனுக்கு போகலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எனி ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் யூ சுட் மானிட்டர் ஏபிஜி. ஓகே, தென் இஃப் கிளைண்ட் இன் ஹைபாக்சியா அட்மினிஸ்டர் ஆக்சிஜன். ஹியர் அட்மினிஸ்டர் ஆக்சிஜன் via partial rebreather mask. சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், partial rebreather mask. Next, 32nd question. A 5-year child is admitted in hospital for persistent vomiting. Nurse monitor the child for என்ன ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இங்கே வரலாம் அப்படின்னு ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இஃப் த பேஷண்ட் ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் வாமிட்டிங் ஆர் எனி டயூரிட்டிக் தெரப்பியில் இருக்காங்க, இல்லை ஜிஐ செக்ஷன் போட்டால் அந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து கண்டிப்பாக மெட்டபாலிக் அல்கலோசிஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு அதிகம். இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். வாமிட்டிங், ஜிஐ செக்ஷன், டயூரிட்டிக். ஓகே, இந்த 3 இதுக்கும் இருந்தால் கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ் ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரும்.
Next 33rd question. How to identify arterial and venous sample? Yes, இங்கே வந்து நம்ம ஏபிஜியில் முக்கியமாக எந்த சாம்பிள் தான் எடுக்கணும்னா ஆர்ட்ரியிலேருந்து தான் பிளட் எடுக்கணும். ஸோ ஆர்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துருக்குமா வீனஸ்லேருந்து எடுத்துருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்ட்ரி பிளட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்கும். ஓகே, 3rd 4th 5th சாம்பிள் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்கும். இது வெயின்லேருந்து பிளட் எடுத்தோம்னா அது வந்து டார்க் பிளட்டாக வரும், அந்த ஃபஸ்ட்டு 2 சாம்பிள். ஓகே, தட்ஸ் ஆல். Next 34th question. For what reason do ABG? Answer, to identify எதுக்காக ABG பண்ணுறாங்க அப்படின்னா, the lungs are getting enough oxygen. லங்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் போகுதா. செகண்டு, the lungs are releasing enough carbon dioxide. அதே சமயத்தில் லங்ஸ் வந்து போதுமான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுதா. நெக்ஸ்ட்டு, த கிட்னி ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. இந்த கிட்னி வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பைகார்பனேட் வேல்யூ வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 3 பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினாக இந்த ரீசனுக்காக ஏபிஜி பண்ணுவோம். லங்ஸ் வந்து கரெக்டாக ஆக்சிஜனை தேவையான அளவுக்கு எடுத்துக்குதா, தேவையான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுதா, கிட்னி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக. அடுத்தது 35th question. When low oxygen saturation level affect the brain? ஸோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து 80 to 85% இருக்கும்போது டெஃபினெட்லி affects the brain. நெக்ஸ்ட்டு 36th question. pH of the plasma depends on which value? ஆன்சர், பிளாஸ்மாவோட pH வந்து PaCO2 வேல்யூயும் பைகார்பனேட் வேல்யூயும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அட் த சேம் டைம் lungs control the PaCO2, partial pressure of carbon dioxide, PaCO2 na. Kidney control the bicarbonate. Okay, next 37th question. இது வந்து important question. During CPR which of the condition occur? CPR கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு வரும்? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், லங்ஸோட தொடர்புடையது, அது ஹார்ட்டோடையும் தொடர்புடையது. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ப்ராப்ளம். ஓகே, பேஷண்ட் மே பி prone to get respiratory acidosis. ஓகே, நெக்ஸ்ட் 38th question. சிம்டம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். இப்போ பேஷண்ட் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸில் இருக்காங்களா இல்லையான்னு ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்சைட்டி, பேஷண்ட் வந்து ஆன்சைட்டியில் இருப்பாங்க, கன்ஃபியூஷன், கோமா, ஹெட்டேக் அண்டு டிஸ்னிக் ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஹவு டு ரெக்டிஃபை திஸ்? ஓகே, 39th question. வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்? If any acid base imbalance, first we should be assess the ABG level. Next, non invasive procedures, BiPAP கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு HFNC மூலிமா ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணுறது, ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் கொடுக்கறது. அப்புறம் மெயின்டைன் த ஓப்பன் ஏர்வே மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கிளியர் பண்ணிவிட்டு ஏர்வே கிளியர் பண்ணி ஏர்வே மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அதே சமயத்தில் ஜிசிஎஸ் வந்து கிளாஸ்கோகோமா ஸ்கேல், ஜிசிஎஸ் வந்து ரொம்ப புவராகவோ இல்லை வந்து less than 8 அப்படி இருக்கும்போது இன்டுபேஷன் பண்ணிடணும். இன்டுபேட் பண்ணி பேஷண்ட் வந்து வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணிடணும். அதே சமயத்தில் சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இருந்தாலும் இன்டுபேஷன் அண்டு கனெக்ட் த பேஷண்ட் இன் த மெக்கானிக்கல் வென்டிலேட்டர். நெக்ஸ்ட்டு 40th question. In which type of cases comes under metabolic acidosis? Okay, answer, DKA patient, diabetic ketoacidosis patient, shock, அப்புறம் டயேரியா, கொலாஸ்டமி அண்ட் இலியாஸ்டமி இரிகேஷன், இந்த மாதிரி பண்ணுற இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் ப்ராப்ளம் வரலாம். ஓகே, diabetic ketoacidosis, if the patient in shock and starvation, diarrhea, colostomy and ileostomy irrigation, இவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் ப்ராப்ளம் வரலாம். இந்த மெட்டபாலிக் அசிடோசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து பைகார்பனேட் லெவல் வந்து ரெடியூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 41 question. Treatment of metabolic acidosis. What are the treatment of metabolic acidosis? If any acid base imbalance, already I told, first you check ABG, monitor ABG. Next, monitor potassium level, then administer sodium bicarbonate, then only we
correct the acidosis problem, metabolic acidosis problem. If patient in DKA means administer insulin also. 42 question. In which cases comes under metabolic alkalosis? Okay. Answer. இப்போ பேஷண்ட்க்கு வாமிட்டிங் இருக்குது, இல்லைன்னா ஜிஐ செக்ஷன் பண்ணுறோம், பேஷண்ட் வந்து ஏதாவது டயூரிட்டிக் தெரப்பியில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து அவங்களுக்கு மெட்டபாலிக் அல்கலோசிஸ் ப்ராப்ளம் வரும். ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் மானிட்டர் ஏபிஜி, நெக்ஸ்ட்டு ரீஸ்டோர் த ஃப்ளூயிட் வேல்யூம், தட்ஸ் ஆல். இப்போ மெயினாக வந்து என்ன ஏபிஜியில் வேல்யூ கொடுத்துட்டு பிஹெச் இவ்வளோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். வேல்யூ வந்து பிஹெச் இந்த இவ்வளோ, PaCO2 லெவல், பைகார்பனேட் லெவல் கொடுத்துட்டு இது வந்து என்ன ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லையா, இப்போ பேஷண்ட்க்கு வந்து கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்குது, ஏஜ் 37 இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் ஏதாவது கொடுத்துட்டு கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்லாம் ஜஸ்ட்டு சிம்டம்ஸ்லாம் சொல்லிவிட்டு இது வந்து என்ன கண்டிஷனில் வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும், வாமிட்டிங், இஃப் பேஷண்ட் ஹேஸ் வாமிட்டிங் ப்ராப்ளம்னாவே என்ன அவங்களுக்கு ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரும், ஆன்சர் வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இதே வந்து பேஷண்ட் வந்து டயூரிட்டிக் தெரப்பியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன வரலாம், இப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மெட்டபாலிக் அல்கலோசிஸ் தான். சம்டைம்ஸ் வந்து நார்மல் வேல்யூவும் கேட்பாங்க. இப்போ பைகார்பனேட்டோட நார்மல் வேல்யூ என்ன, PaCO2வோட நார்மல் வேல்யூ என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சிபிஆர் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரும், இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் என்னென்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காக சோடியம் பைகார்பனேட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஏபிஜி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஜி ரிலேட்டடான கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.